பேச நினைப்பதெல்லாம். அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த இந்திய சூழல், ஒட்டுமொத்த அரசியல் சூழல் ஒரு அறிவியலுக்கு எதிரான ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்க முயற்சித்து கொண்டு இருக்கும்போது, உயர்கல்வி நிலையங்கள் ஒரு சிலருடைய பொம்மைகளாக, டம்மிகளாக ஆக்கப்பட்டு வருகிற இந்த நேரத்தில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் மிக துணிச்சலாக ஆதிக்கம் செலுத்துபவர்களை, அரசாங்கத்தை, ஒட்டுமொத்த சமூகத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலைப்பை இந்த கருத்தரங்கின் கருப்பொருளாக எடுத்திருப்பதற்கே முதலில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துரதிருஷ்டவசமாக ஆங்கிலத்தில் இதுக்கு ஆனர் கிரைம்ஸ்னு வச்சிருக்கோம். தெர் இஸ் நத்திங் ஆனரபிள் அபவுட் திஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த செமினார் பேசக்கூடிய விஷயம். சாதி ஆணவ கொலைகள் அல்லது சாதி ஆணவ குற்றங்கள் அப்படின்னு நம்ம தமிழாக்கம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் காஸ்ட் பேஸ்ட் கிரைம் அப்படிங்கிற முறையில் தான் இந்த விஷயங்களை கொண்டு போகணும். இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் மிக அதிகமாக பேசப்பட வேண்டிய சப்ஜெக்டாக நான் இதை பார்க்குறேன். இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கென்று நிலவக்கூடிய சாதிய சூழல், சாதிய அமைப்பு முறையினுடைய ஒரு பகுதி தான் சாதி ஆணவ கொலைகள். சாதிய அமைப்பு முறையினுடைய விளைவுதான் சாதி ஆணவ கொலைகள். அதனால நம்ம விளைவை மட்டும் பார்க்காமல் இந்த விளைவுக்கு சோர்ஸாக, மூல காரணமாக இருக்கக்கூடிய சாதிய அமைப்பு முறையை கேள்வி கேட்க துவங்குவதும் இந்த கருத்தரங்கினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன். அனைத்து குடிமக்களும் சமம் என்கிற அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது சாதி ஆணவ கொலைகள். சட்டத்தின் முன் சாதி, மதம் எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்வதற்கு நேரெதிரானது இந்த சாதி ஆணவ கொலைகள். சமமான குடிமக்களாக ஜனநாயகம் எங்களுக்கும் உண்டு என்று சொல்லுவதற்கு எதிரானது சாதி ஆணவ கொலைகள். சாதி ஆணவ கொலையில சாதி என்று பெயர் வருவதால் சாதி மட்டுமே இதற்குள் காரணமாக ஒரு ஃபேக்டராக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இதற்குள் பேட்ரியார்கி, ஆணாதிக்கம் என்பதும், பெண்ணை ஒரு சுதந்திர மனுஷியாக, தன்னுடைய காதலனாக அல்லது நண்பனாக அல்லது வாழ்க்கை இணையராக யாரை தேர்வு செய்வது என்கிற அந்த தேர்வுக்கு எதிரானதாகவும் இந்த சாதி ஆணவ கொலைகள்ங்கிறது இருக்கு. அதனால சாதி ஆணவ கொலை என்று சொல்லும்போது பல்வேறு விதமான பரிமாணங்கள் இதற்கு இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ இதற்கான உதாரணங்கள்னு சொன்னால் இன்னைக்கு பூரா நம்ம மேடை போட்டு பேசலாம். கடலூர் மாவட்டம் கண்ணகி முருகேசன் துவங்கி அதுக்கு முன்னால் ரொம்ப பழைய காலத்தில் இருந்தெல்லாம் நடக்குது. நீங்கள் பெண் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் வரலாறுலாம் படிச்சிங்கன்னு சொன்னால் பல சமயங்களில் அந்த பெண்ணை அவங்க குடும்ப உறுப்பினரே தான் போட்டு தள்ளியிருப்பாங்க. அந்த குடும்பத்திற்கு பிடிக்காத அல்லது பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வாக இருக்கிற இன்னொரு சமூகத்தை சேர்ந்த யாரையாவது அவர் விரும்பினார், திருமணம் செய்தாருங்கிறதெல்லாம் கூட அதுக்கு காரணமாக இருக்கும். கொன்னா பாவம் தின்னா போச்சும்பாங்க. அதனால கொலையும் செய்துவிட்டு அவங்க படத்தை மாட்டி சிறு தெய்வமாக, பெண் தெய்வமாக வழிபடுகிற ஏற்பாடு நீண்ட காலமாக இருக்கு. இருந்தாலும் நமக்கெல்லாம் அதிகம் தெரிந்த கடலூர் மாவட்டம் கண்ணகி முருகேசன், அதில் தொடங்கி தர்மபுரி இளவரசன், உடுமலைப்பேட்டை சங்கர், நாமக்கல் கோகுல்ராஜ், கடைசியாக பள்ளிக்கரணை பிரவீன், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாதி ஆணவ கொலைகள் எப்படி நடக்குதுன்னா பிரேசனாக நடக்கும். ஒரு கொலை செய்கிறோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு கொலைக்கு முன்னால் திட்டமிடும் போதும் வராது, கொலை செய்யும் போதும் வராது, கொலைக்கு பின்னாலும் வராது. அதுதான் இதனுடைய பிரத்யேகமான விஷயம். ஒரு கிரைமை கமிட் பண்ணியிருக்கோம், ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு குற்ற உணர்வு வருவதுங்கிறது மனிதர்களுக்கு இயல்பான விஷயம். அது மனிதத்தன்மையோட ஒரு பகுதி. ஆனால் சாதி ஆணவ குற்றங்கள்னு வரும்போது குடும்ப உறவுகள் தூக்கி எறியப்படுகின்றன. ஒரு மனித உயிருக்கான மதிப்பு என்பது மிக மோசமாக சரிகிறது, கீழே வீழ்த்தப்படுகிறது. இந்த கொலையை செய்தவர்கள் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய கதாநாயகர்களாக, ஹீரோக்களாக கருதப்படுகிற ஒரு சமூக சூழலை நம்ம பார்க்குறோம். இதில் பெரும்பாலும் சம்பந்தப்பட்ட இளைஞன் பட்டியலினத்தை
சேர்ந்தவராக இருக்கும்போது அவர் கொலை செய்யப்படுவது அல்லது அவரை திருமணம் செய்த அல்லது காதலித்த இதர சாதியைச் சேர்ந்த பெண்ணை சொந்த பெற்றோரே வெட்டி கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள் நடக்குது. இதை தாண்டி ஒரு சில பிரச்சனைகளில் பட்டியலின சமூகத்தினுடைய உட்பிரிவுகளுக்குள்ள இது நடக்குது. இதர பிற்படுத்தப்பட்ட இதர பிரிவுகளுக்குள்ள இது நடக்குது. சில சமயம் பொருளாதார காரணங்களும் இதுக்குள்ள காரணமாக இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அடிப்படையில் சாதி என்பது கூடுதலாக முன்னுக்கு வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் குழந்தைகளுடைய உறவு இலக்கியங்களில் அல்லது இன்னும் கூட தமிழ் கதைகளில் பல இடங்களில் மிகவும் சிறப்பித்து பேசப்படுகிற ஒரு விஷயமாக குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய உறவு. ஆனால் அந்த சாதி ஆணவ கொலைன்னு வரும்போது பெண்ணை பெற்றவர்களே அல்லது கூட பிறந்தவர்களே துடிக்க துடிக்க கொல்லுகிறார்கள். அந்த இடத்தில் குடும்ப உறவு, அன்பு, பாசம் எல்லாமே பின்னுக்கு போய் சாதி என்கிற அந்த ஆட்டி வைக்கக்கூடிய அரக்கத்தனம் முன்னுக்கு வருகிறது. அப்படிங்கிறதெல்லாம் மனிதத்தன்மைக்கு எதிரானது அப்படிங்கிற முறையில் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு கொலையும் எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ளே போக முடியாது. ஆனால் நீங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் இப்போ கண்ணகி முருகேசன் கேஸ்ல எல்லாம் எல்லாமே இணையதளத்தில் இருக்கு. ஒட்டுமொத்த ஊர் வேடிக்கை பார்க்குது. 300 பேருக்கு மேலே வேடிக்கை பார்க்குறாங்க. அதில் தான் இருவரும் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டு எரிக்கப்படுகிறார்கள். உசிலம்பட்டி விமலாதேவி கேஸில் அந்த பெண்ணை சாகடித்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாங்க. சாம்பல் கூட மிஞ்சலை. ஒன்று எலும்பு சாம்பல் எதுவும் மிஞ்சலை. இப்படியான உடுமலைப்பேட்டை சங்கர் பட்டப்பகல்ல உடுமலை வீதிகளில் துரத்தி காதல் மனைவியினுடைய கண்ணுக்கு முன்னால் வெட்டப்பட்டு கௌசல்யா வருவாங்க. ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒரு செஷனில். அவங்கள முதல்ல கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் பார்த்த காட்சி இன்னும் எனக்கெல்லாம் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவங்களுக்கும் தலையில் வெட்டு, உடம்பெல்லாம் வெட்டு, தலையில் கட்டு, முகத்தில் கட்டு, கையில் கட்டு. அந்த கட்டுக்களோட கணவன் கண் முன்னால் கொலை செய்யப்பட்ட அந்த உணர்வோட கௌசல்யாவை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வெகு தூரம் விக்டிம்ங்கிற இடத்துல இருந்து சர்வைவராக மாறி இன்றைக்கு ஃபைட்டராக கௌசல்யா ரசவாத அந்த மாற்றத்திற்கு உள்ளாகி இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் வரவேற்க தகுந்த விஷயமாக நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவங்களை பற்றி அந்த போலீஸ்கிட்ட கன்ஃபெஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் கொலை செய்தவர்கள் கொடுக்கறதெல்லாம் அந்த எஃப்ஐஆர்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை விதவுட் பேட்டிங் அண்ட் ஐலிட்பாங்க. கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் ரொம்ப ஒரு சில்லிங்காக அந்த நரேஷனுங்கிறது இருக்கும். சிவகங்கையில் ஒரு பொது விசாரணை பப்ளிக் ஹியரிங், தோழர் ஹென்றி, நான் எல்லாருமே அதில் பேனலிஸ்டாக இருந்தோம். அதில் ஒரு எஃப்ஐஆரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய அப்பா சொல்கிறாரு, அந்த பெண்ணை சுள்ளியெல்லாம் கொண்டு பொறுக்கி கொடுத்தது யார்? என் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன். அதையெல்லாம் அடிக்கணும். அப்புறம் என் பொண்ணை தூக்கி அது மேலே படுக்க வச்சோம். பச்சை நிற நைட்டி அணிந்திருந்தாள். அவளுக்கு மயக்கம் கொடுத்தோம். அப்புறம் நான் தான் கொளுத்தினேன். அவள் உடல் எரிகிற வரை பார்த்து விட்டு பிறகு வீட்டுக்கு போனேன். இதெல்லாம் எப்படி நடக்குது? எப்படி சொல்ல முடியும்? அதாவது பொதுவாக சமூகத்தில் சில விஷயங்கள் இருக்கு, பாட்டம் லைன் இருக்கு, சில கட்டுப்பாடுகள் இருக்கு, சில நியதிகள் இருக்கு. இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா சாதிங்கிற விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாவற்றையும் தூக்கி போட்டு மிதிப்பதற்கு தயாராக இந்த சமூகத்தினுடைய மனநிலை பல காரணங்கள்னால கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இதுல ஆணாதிக்கம் எங்கிருந்து வருது? ஒரு பெண் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்க முடியாது. சாதிக்கென்று ஒரு பெருமிதம் இருக்கிறது, தூய்மை இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய இடத்துல பெண் வைக்கப்பட்டு இருக்கிறாள். எனவே அந்த பெண் வேறு சாதியை சேர்ந்தவனை திருமணம் செய்தால் இந்த சாதிக்கு அது மிகப்பெரிய இழிவான விஷயம் அப்படிங்கிற அந்த கோணத்தில் இருந்தும் பெண் மையமாக்கப்பட்டு ஆணாதிக்க உணர்வுகளும் இந்த குற்றங்களுக்கு பின்னால இருக்குங்கிறத பார்க்குறோம். இதுக்கு இங்கே சில அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க நாடக காதல்னு பேர் வச்சிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். அதென்ன இன்டர் காஸ்ட் லவ் மட்டும் நாடக காதல்? ஒரே காஸ்ட்ல காதல் நடந்தா அது ரொம்ப பரிசுத்தமான காதலாங்கிறது எனக்கு தெரில. இங்கே நாடக காதல்னு பேர் வச்சிருக்கோம். வட மாநிலங்களில் மதத்தை அடிப்படையாக வைத்து லவ் ஜிஹாத் அப்படிங்கிற அந்த கான்செப்டுங்கிறது முன்வைக்கப்படுகிறது. அதனால அந்த பக்கம் லவ் ஜிஹாதா இருந்தாலும்
இந்த பக்கம் நாடக காதல்ங்கிற கருத்தாக்கமாக இருந்தாலும் அடிப்படையில நோக்கம் என்பது சாதி பெருமையை, மத அடையாளத்தை பாதுகாப்பது என்கிற அந்த அரசியல் தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள தவறக்கூடாது. நீங்க பல சாதி அமைப்புகளுடைய தலைவர்கள் பேசுறதெல்லாம் ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க. அந்த கால காடுவெட்டி குரு துவங்கி இப்போ ஒரு கேண்டிடேட் வரைக்கும் என்ன பேசுறாங்கன்னா, நம்ம சாதி பொண்ணு மேல வேற சாதி பையன் கையை வச்சா அவன் கையை வெட்டு, காலை வெட்டு, உயிரை எடுத்துரு, இப்படிதான் பேசுறாங்க. இப்ப நமக்குள்ள என்ன கேள்வி வருது? அப்ப நம்ம சாதி பொண்ணு மேல அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாம நம்ம சாதி பையனே கையை வச்சா வாய மூடிட்டு, அப்ப அந்த இடத்துல பெண்ணுக்கான சப்போர்ட் என்பது வரவில்லை, அல்லது அந்த பெண்ணினுடைய நிலை குறித்த கவலை என்பது வரவில்லை. அது சாதிக்கு இடையிலான பிரச்சனையாக மாற்றப்படுகிறதே தவிர பெண்ணுரிமை சார்ந்த பிரச்சனையாக பார்க்கப்படுவதில்லை. பெண்ணுரிமை சார்ந்த பிரச்சனைனா எப்படி ரியாக்ஷன் வரும்? எப்பா இந்த பொண்ணு அவளுடைய விருப்பம் இல்லாமல் எவன் கையை வச்சாலும் கையை வெட்டு, வெட்டுன்னு நான் இதுவா சொல்றேன், எவன் கையை வச்சாலும் கையை வெட்டு அப்படின்னு சொன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நம்ம சாதி பொண்ணு மேல வேற சாதி பையன் கையை வச்சா அப்படின்னா இன்னைக்கு குடும்ப வன்முறை ஒரே சாதி திருமணங்கள்ல நடக்குது. இப்படி எல்லாம் மேடை ஏறி மைக்க பிடிச்சி பேசுறவங்க அந்த நேரத்துல எங்க போறாங்க? வரதட்சணைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு, ஒரே சாதி திருமணங்களுக்குள்ள நடக்குது. அப்பெல்லாம் இந்த சாதியினுடைய பாதுகாவலர்கள் எங்க போறாங்க? அதனால இது பெண் மீதான அக்கறையினால் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகள் மீதான பாலியல் வல்லுறவு நிறைய நடப்பதை பார்க்கிறோம். என்ன வருது இணையதளங்கள்ல? கிட்டத்தட்ட 100% அல்லது 95% குழந்தைகள் மீதான பாலியல் வல்லுறவு குற்றங்கள் யாரால் செய்யப்படுகிறதுனா நோன் பர்சன்ஸ், அந்த குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய குடும்ப உறவினர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், மாமா போன்றவர்கள், தாத்தா போன்றவர்கள், அவர்களே இந்த வேலையில் ஈடுபடுகிறார்கள்ங்கிறதெல்லாம் இன்னைக்கு வெளியில வந்திருக்கக்கூடிய விஷயம். இப்ப அந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போது இப்படிப்பட்ட பாதுகாவலர்கள், கூரை மீது ஏறி நின்று கூவுகிறவர்கள், அவங்கெல்லாம் ஏன் ஆள் அட்ரஸே இல்லாம இருக்காங்க? அப்ப இந்த மாதிரியான திங்கிங், இந்த மாதிரியான சிந்தனை இந்த விஷயங்களை பேசும்போது நம்முடைய மனதுக்குள் வரணும். இப்போ இது இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறதுனால திரும்ப யாரை டார்கெட் பண்றாங்கன்னா பெண்களைத்தான். அது நீங்க வட மாநிலமா இருந்தாலும் இங்கேயா இருந்தாலும் உடனே என்ன சொல்லுவாங்க? பெண்கள் கையில மொபைல் போன் கொடுக்காதீங்க. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. தமிழ்நாட்டில் திருப்பூர்ல ஒரு சாதி மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் ஒரு பேச்சாளர் என்ன பேசுறாருன்னா, கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு நம்ம வீட்டு பெண்களை அனுப்பவே கூடாது, கம்ப்யூட்டர் தெரிஞ்சாதான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்குது. இப்போ நீங்க ஒன்று நடக்குதுன்னா யாருமே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க தொழில்நுட்ப வளர்ச்சியை எல்லாரும் பயன்படுத்தலாம், பெண்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல சாதி ஆதிக்க சிந்தனை மட்டுமல்ல, ஆணாதிக்க சிந்தனையும் கூட வர்றதை பார்க்குறோம். பல வடமாநில சாதி பஞ்சாயத்துக்கள்ல சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு பெண்கள் வெளியில போகவே கூடாது அப்படிங்கிறது வருது. இப்போ இந்த மாதிரியான கருத்துக்கள் ஏதோ எங்க வீட்டுக்குள்ள இருக்கு, எங்க எதிர் வீட்டில் இருக்கு, பக்கத்து வீட்டில் இருக்குன்னா பரவாயில்ல, ஆனா போலீஸ் கிட்ட இருக்கு, ஜட்ஜு கிட்ட இருக்கு அப்படின்னா அது ரொம்ப சிக்கலா போகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல அட்டாக்ஸ் நடக்குது இல்லை? இப்போ இளவரசன் மர்டரை ஒட்டி அந்த திவ்யாவினுடைய அப்பா அவரும் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதை ஒட்டி பெரிய சாதிய தாக்குதல்ங்கிறது நடக்குது. நீங்க அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தின் மீதான தாக்குதல்னா ஒரு பர்சனல் எனிமிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒட்டுமொத்தமாக நாயக்கன் கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய நத்தம் காலனியில் இருக்கிற எல்லா வீடுகளும் தகர்க்கப்படுகிறது. நீங்க 4 மூலை கிணறுல இருந்து உத்தப்புறத்துல இருந்து நாயக்கன் கோட்டை வரைக்கும் நீங்க சாதிய தாக்குதல் நடக்கிற இடங்கள்ல எது டார்கெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுடைய நல்ல வீடுகள், அவங்க வீட்டுக்குள்ள பயன்படுத்துகிற கட்டில், மெத்தை போன்ற பொருட்கள், அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டர், அந்த வீட்டு குழந்தைகளுடைய பாட நூல்கள், பாட பைகள், ஸ்கூல் பேக், அவர்களுடைய ரேஷன் கார்டு, இதெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்தப்படுகிறது. இதை நீங்க சாதாரணமா பார்க்க கூடாது. எதுல இருந்து அது வருது? இப்ப கூட
ஒருத்தர் பேசினதுல, நாங்கள்லாம் படி அளக்கிற சமூகம், நீ எல்லாம் பிச்சை எடுக்கிற சமூகம், அப்படிதான் பேசுறாரு. 21ஆம் நூற்றாண்டுல அரசியல் அமைப்பு சட்டம் நம்முடைய கையில தெளிவாக இருக்கிற போதே, நாங்கள்லாம் இப்படி, நீங்கள்லாம் அப்படி, நீங்கள்லாம் வந்து வளரணும், வசதியாகணும் அப்படின்னா எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்றதுனால ஆகுமா? நீங்க வந்து படிங்க, நீங்க வேலைக்கு போங்க, நீங்க சம்பாதிங்க அப்படின்னு இன்னைக்கு நின்று பேசுறத பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, பட்டியலின மக்கள் சொத்து வைத்திருக்க கூடாது, பட்டியலின மக்கள் படித்து விடக்கூடாது, இதெல்லாம் சேர்ந்ததுதான். இதுக்கு வந்து 100 உதாரணங்கள் சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து கட்டில் வேணுமா படுப்பதற்கு, உங்களுக்கு மெத்தை வேண்டுமா படுப்பதற்கு என்ற தீவிர சாதிய வெறியனுடைய அடையாளங்கள் தான் திட்டமிட்டு இந்த பொருட்கள் கொளுத்தப்படுகிற அந்த நிகழ்வை பார்க்கணும். சும்மா நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆர்சன் ஒட்டுமொத்தமாக கொளுத்துனாங்க, எல்லாம் போயிடுச்சு. அது என்ன, ரேஷன் கார்டை கொளுத்துறது என்ன? ரேஷன் கார்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மனிதராக நம்ம இருக்கோங்கிறதுக்கான மிக முக்கியமான அடையாளம். இப்போ ஆதார் வந்துருச்சு, இனிமேல் ஆதாரையும் கொளுத்துவாங்க. அதனால இதெல்லாம் வந்து அடையாளமற்றவர்களாக, நீங்க வந்து மனிதர்களாக வாழவே கூடாதுங்கிற அந்த சாதி வெறியின் பின்புலத்தில் இருந்துதான் இந்த தாக்குதல்கள் நடக்கிறதுங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த விஷயத்துல இப்படியான பல பரிமாணங்கள் இருக்கும்போது உங்க செஷன்ஸ்லையும் நிறைய வரும். சில முக்கியமான அம்சங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமா வந்து இதுல பெண்ணின் உறவினர்களே அந்த பெண்ணை கொலை செய்கிறார்கள். அப்ப கேள்வி என்ன வருதுன்னா, யாரு புகார் கொடுப்பா, யாரு கேஸை பர்சியூ பண்ணுவா, யாரு வந்து சாட்சியங்களை தயார் செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இவங்க தான் கொலை செஞ்சிருக்கிறதுனால இவங்க புகாரே கொடுக்க மாட்டாங்க, ஏதோ அப்படி அப்படி தெரிஞ்சு வரக்கூடிய புகார் தான். அப்ப கொல்லப்பட்ட பெண்ணினுடைய பெற்றோர் தரப்புல இதற்கு எதிராக இருக்கும்போது கேஸை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதாரண சட்ட பிரிவுகளின் கீழ் நடத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப சாதி ஆணவ குற்றங்களை தடுக்க ஒரு தனி சட்டம் வேண்டும் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக பல்வேறு அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள், செயல்பாட்டாளர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து சென்ட்ரல் ஆக்ட் வந்து வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் மாநில அரசு இப்படியான ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த கருத்தரங்கினுடைய மிக மிக முக்கியமான கோரிக்கையாக முன்னுக்கு வரணும். இன்னொன்று என்ன நமக்கு பிரச்சனை வருதுன்னா, பட்டியலின இளைஞர் படுகொலை செய்யப்படும் போது எஸ்சி எஸ்டி சட்டத்தை நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் இதர சாதியை சேர்ந்த அந்த பெண், காரணம் வந்து பட்டியலின இளைஞனை காதலித்ததற்காக, ஆனால் கொல்லப்படுவது வந்து இதர சாதி பெண். அப்போ அவர்களுடைய கொலைக்கு பின்னால் எஸ்சி எஸ்டி ஆக்டை நம்ம கொண்டு வர முடியறதில்லை. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம லீகலாக இதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள். எனவே இதையெல்லாம் சேர்த்து வைத்துத்தான் நம்ம தனியான சட்டம் வேணும்னு கேட்குறோம். அடுத்தது வந்து போலீஸோட ஆட்டிடியூட். நீங்கள் இன்னைக்கு பூரா நம்முடைய செயல்பாட்டாளர்கள், கருத்தாளர்கள் பேசுகிறத கேளுங்க. எங்கேயாவது ரொம்ப ரேராக ஒரு இடத்துல அல்லது 2 இடத்துல போலீஸினுடைய அப்ரோச் ஓரளவு சுமாராக இருந்திருக்கும், ப்ராசிக்யூஷன் ஓரளவுக்கு சரியாக இருந்திருக்கும், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல சரியாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன அங்கி அணிந்திருந்தாலும், யூனிஃபார்ம் போட்டு இருந்தாலும், உள்ள இருக்கிற மனசு வந்து சாதியால் நிரம்பி வழிகிறது, ஒன்றும் பண்ண முடியல. ஆகவே சட்டம் என்ன சொன்னாலும் அதற்கு நேர்மாறாக நடந்து கொள்கிற அணுகுமுறையை தான் பல கேஸில் நம்ம பார்க்குறோம். அநேகமாக இந்த மாதிரி விஷயங்களில் பெற்றோர்கள் வழக்கமாக கொடுக்கிற புகார் வந்து என் பெண்ணை கடத்திட்டு போயிட்டான். அப்போ போலீஸில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பெண் வருகிறார், எனக்கு வந்து 18 வயது பூர்த்தி அடைந்து விட்டது, நான் அடல்ட்டு, நான் விரும்பி தான் வந்து இவரோட நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே விஷயம் முடிஞ்சு போச்சுல்ல, அனுப்பிச்சி விட்டுறணும்ல. ஆனால் பல வழக்குகளில் என்ன பார்க்குறோன்னா, பெண் அவ்வாறு சொன்ன பிறகும் பெண்ணின் பெற்றோரோடு அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிற வேலையை காவல்துறை செய்கிறது. உடுமலைப்பேட்டை, மதுரையில் என்ன ஊர் நான் சொன்னேன், விமலாதேவி, அந்த கேஸில் நீங்கள் உசிலம்பட்டி விமலாதேவி கேஸ்லையும் போலீஸ் தான் வந்து பெற்றோரோட அனுப்பி வைக்குது. இது வந்து போலீஸுக்கான வேலையே கிடையாது, போலீஸுக்கான அதிகாரமே கிடையாது. இளவரசன் திவ்யா மேட்டரில் திவ்யாவை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஹேபியஸ் கார்பஸ் பெற்றோர் போட்டிருக்காங்க. ஒரு தரம் கூப்பிட்டு விசாரிப்போம், பெற்றோர் ஹேபியஸ் கார்பஸ் ஆள்கொணர்வு மனு போடுறாங்க.
அந்த பெண்ணை கூப்பிடுறோம். அந்த பெண் தெளிவாக வயதை வந்து ப்ரூவ் பண்றாங்க, இவரோடு போக வேண்டும்னு சொல்லிடுறாங்க. அத்தோட விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்போ உயர்நீதிமன்றம் தான் விரும்புகிற பதிலை அந்த பெண் சொல்லுகிற வரை 5 முறை 6 முறையா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. 5 முறை திவ்யா இளவரசனோடு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். 6வது முறை என்ன நிர்பந்தமோ என்ன மிரட்டலோ பெற்றோரோடு போக வேண்டும்னு சொன்னதுக்கு பிறகுதான் உயர்நீதிமன்றம் பெருமூச்சு விட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப இதெல்லாம் வந்து நீங்க ஜனநாயகத்தை பாதுகாப்பது, சட்டங்களை பாதுகாப்பது ஏதோ வழக்கறிஞர்களுடைய கடமை, நீதித்துறையினுடைய கடமை, அல்லது அரசியல் கட்சிகளுடைய கடமை, அமைப்புகளுடைய கடமைன்னு மட்டும் ஒதுக்கி வச்சுட்டா போதாது. ஜனநாயகம் மக்களுக்கானது. ஜனநாயகம்ங்கிறதுலயே மக்களுக்கான அதிகாரம்ங்கிறது தான் வருது. எனவே மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், இதை பாதுகாப்பதற்கான முயற்சியில நம்ம வந்து ஈடுபட வேண்டிய தேவை இருக்கிறது. சில சமயம் பட்டியலின மக்கள் கொல்லப்படும் போது ஒரு முணுமுணுப்பு கூட வருவது கிடையாது. பெண்கள் கொல்லப்படும் போது வருவது கிடையாது. பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். தலித் லைவ்ஸ் மேட்டர், ஆதிவாசி லைவ்ஸ் மேட்டர், விமென்ஸ் லைவ்ஸ் மேட்டர், எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த உணர்வுங்கிறது இதெல்லாம் தாண்டி முன்னுக்கு வர வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. இப்போ நீங்கள் அழைத்திருக்கிற எல்லா கருத்தாளர்களுமே அவரவர் மட்டத்தில் இந்த மாதிரியான குற்றங்களை எதிர்த்தவர்கள், பல பிரச்சனைகளில் தலையிட்டவர்கள். நான் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற அமைப்புகள் ஏராளமான இப்படிப்பட்ட குற்றங்களில் தலையிட்டு நீதிக்காக போராடி இருக்கிறோம். அதனால் கடைசியாக இந்த கருத்தரங்கினுடைய கோரிக்கை சாசனம் அல்லது ஒரு தீர்மானம் போன்ற ஒரு விஷயம் வெளியிடப்படணும், டிக்ளரேஷன். அந்த மாதிரியான விஷயம் வந்து வெளிவரும்போது அனைத்து மக்களும் சாதி மத வித்தியாசம் இல்லாமல் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அம்சம் வரணும். சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்கிற முறை சாதியை ஊட்டி வளர்க்கிறது. எனவே இந்த அகமண முறை மாற்றப்பட்டு சாதி மறுப்பு திருமணங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பது வர வேண்டும். அனைவருக்கும் உயர்கல்வி, கண்ணியமான வேலை வாய்ப்பு என்பது வந்தால் இந்த சாதிய ஒடுக்குமுறை ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. மனமாற்றம்ங்கிறதெல்லாம் தானா வராது. மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் வந்து மாறினால்தான் மனமாற்றமே வரும். எனவே உயர்கல்வியும் கண்ணியமான வேலை வாய்ப்பும் அப்படிப்பட்ட மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் மாறுகிற ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும். அது ஒரு முக்கியமான அம்சமாக வர வேண்டும். இதற்கு எதிரான பரப்புரை என்பது ஏதோ என்றைக்கோ நடக்கிற ஒரு கருத்தரங்கில் இல்லாமல் நம்முடைய பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக வெகுஜன ஊடகம், குறிப்பாக சினிமா, ஓரளவுக்கு இன்றைக்கு சாதி ஆணவ கொலைகளை எதிர்த்து சில திரைப்படங்கள், நல்ல திரைப்படங்கள், நமக்குள் விவாதங்களை உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்திருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் கூடுதலாக்கப்பட வேண்டும். விளம்பரங்கள், சமூக செய்தி அடங்கிய விளம்பரங்களை நாமே தயாரித்து அவற்றை கொண்டு வர வேண்டும். அதே போல தனிச்சட்டம் வேண்டும் என்பதை மிக ஆழமாக முன்வைக்க வேண்டும். சட்டத்திற்கான ஒரு நகலை கூட, டிராஃப்டை நீங்கள் தயாரித்து இந்த கருத்தரங்கினுடைய ஒரு முடிவாக ஏற்கனவே சில நகல்கள் உண்டு, அதையும் நீங்கள் பயன்படுத்தி ஒன்றை உருவாக்கி தமிழக அரசிடம் நீங்கள் கொடுக்க வேண்டும். அம்பேத்கர் அவர்களும் தமிழகத்திலே தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்டான சிங்காரவேலர் அவர்களும் இதையெல்லாம் மாற்றுவதற்கு அரும்பாடுபட்டார்கள். அவர்களுடைய வழியில் நின்று இந்த மிக மோசமான கொடுமை இனிமேலும் நடக்கக்கூடாது, நம்மளவில் இருந்து மாற்றத்திற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இளைய சமூகம் முன்னுக்கு வருவதை தவிர இன்றைக்கு நமக்கு முன்னால் வேறு வழியே இல்லை. அந்த மிக முக்கியமான சமூக கடமையை இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்பிக்கை தெரிவித்து, மரியாதைக்குரிய தோழர் RNK அவர்கள் இதில் கலந்து கொண்டது என்பது நமக்கெல்லாம் மிக பெருமையான விஷயம். அந்த பெருமையோடு சேர்த்து இந்த கருத்தரங்கை துவக்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.